நமஸ்காரக மம நாம கோபிநாத்தகா. என்னங்க புரியலையா? வணக்கம், என்னுடைய பேர் கோபிநாத். இதை தாங்க சம்ஸ்கிருத்தில் சொன்னேன். கடந்த வாரம் நம்ம நந்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் சம்ஸ்கிருத தினம் கொண்டாடணும். வாங்க நம்ம நண்பர்கள் சிலர்கிட்ட அவங்களுடைய சம்ஸ்கிருத அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். என்னுடைய முதல் கேள்வி, ஆயுர்வேத மாணவர்கள் ஏன் சம்ஸ்கிருதம் படிக்கணும்? சமஸ்கிருதம் ஆயுர்வேதத்தின் அடித்தளம். ஏன்னா ஆயுர்வேதால உள்ள முக்கிய நூல்களான சரக சம்ஹிதா, சுஷ்ருத சம்ஹிதா, அஷ்டாங்க ஹிருதயா இது எல்லாமே சமஸ்கிருதத்தால் தான் எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஆயுர்வேதாவை பிற மொழி மூலமாகவோ அல்லது மொழிபெயர்ப்பு மூலமாகவோ அணுகிறப்போ அதோட பாதி அர்த்தத்தை மட்டுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுவே நம்ம ஆயுர்வேதாவை சமஸ்கிருத இலக்கணம் மூலமாக, அதாவது நிருக்தி, பரியாய, பரிபாஷா இது மூலமாக படிக்கிறப்போ ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியத்தையோ முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஆயுர்வேதாவோட முழுமையான சாரத்தை அனுபவிக்க முடியும். போன வாரம் நீங்கள் சம்ஸ்கிருதம் கொண்டாடிருக்கீங்கல்ல, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சுண்ணா. ஸ்லோகங்கள், பாடல்கள் மற்றும் நாடகங்கள் இதெல்லாம் சமஸ்கிருதம் சலிப்பை ஏற்படுத்தாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சம்ஸ்கிருத தின கொண்டாட்டம் சம்ஸ்கிருதத்தை பற்றி இருக்கக்கூடிய உங்கள் பார்வையை மாற்றிடுச்சின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. முன்பு சம்ஸ்கிருதம் வெறும் மந்திரங்கள் உச்சரிப்பதுக்கும் ஸ்லோகா பாராயணம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம்னு நினச்சேன். ஆனால் அது இப்போ நம்ம அன்றாட தினசரி வாழ்க்கையிலும் பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிட்டேன். உதாரணத்துக்கு போஜனம் சமாப்தம் வா, அதாவது சாப்பிட்டீங்களான்னு அர்த்தம். சிம்பிள். ஆயுர்வேதாவில் சம்ஸ்கிருதம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? வாயு பித்தம் கவஸ்சேதி திரையோதோஷா சமாசதா. இதோட மீனிங் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, நம் உடலில் 3 தோஷங்கள் உள்ளன. அவை வாத, பித்த, கஃப. இதை நாம் சமஸ்கிருதத்தில் படிக்கும் போது தான் அதோடைய அர்த்தம் துல்லியமாகவும் முழுமையாகவும் ஆழமாகவும் அறிவியல் ரீதியாகவும் இருக்கும். மொழிபெயர்ப்பதனால இதோட தெளிவு முழுமையாக கிடைப்பதில்லை. சம்ஸ்கிருதம் பழமையானதாச்சே. இந்த காலகட்டத்தில் சம்ஸ்கிருதத்துக்கு மதிப்பு இருக்கா என்ன? ஏன் இல்லை? சம்ஸ்கிருதம் காலத்தால் அழியாத ஞானத்தை கொண்டுள்ளது. வித்யா ததாதி வினயம். உண்மையான அறிவு பணிவை தருகிறது. ஒவ்வொரு மருத்துவரும் கடைபிடிக்க வேண்டியது அதுதானே. ஒரு நல்ல மருத்துவருக்கு அறிவு மட்டும் இல்லை, பணிவும் வேணும். சம்ஸ்கிருதம் இது இரண்டையும் நமக்கு தருகிறது. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. சிலர் இன்னும் சம்ஸ்கிருதம் மிகவும் கஷ்டம்னு சொல்றாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம எல்லாரும் குழந்தையாக இருக்கும்போது நம்ம தாய்மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டப்படலையே. ஏன்னா எடுத்தோடனே நம்ம எழுத்து வடிவத்துக்கு போகாமல் முதல்ல கேட்டு கேட்டு பேச கற்றுக்குறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சம்ஸ்கிருத பாரதி மூலமாக முதல்ல பேச கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுத கற்றுக்குறோம். அதனால் ஒரு குழந்தையாக மாறி அதே ஆர்வத்தோட எந்த ஒரு முன்கூட்டிய கருத்தும் இல்லாமல் சம்ஸ்கிருதம் கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆச்சார்யத் பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதயா பாதம் சப்ரம்மச்சாரிப்யः பாதம் காலக்ரமேண ச. ஜெயது சம்ஸ்கிருதம், ஜெயது பாரதம்.